மனசுக்குள்ள ஆதவனுக்கு ஒரு ஜெலசி ஓப்பனா சொல்றேன், ஆதவனுக்கு ஒரு ஜெலசி. என்ன இருந்தாலும் ஒரு பெரிய அளவுல வந்துட்டானே அவன் அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி சார். ஏன்னா விஜய் டிவில நீங்க பாத்தீங்கன்னா என்னதான் வந்துட்டு பார்க்க நல்ல உறவா அன்பா இருக்கிற மாதிரி இருந்தாலும் பேக் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா பல பேருக்குள்ள மோதல் இருக்கதான் செய்யும். குக்கு வித் கோமாளிலேயே ஏதோ ஒரு நிகழ்ச்சியில தான் வந்துட்டு நாஞ்சில் விளையாட்டா பேச போய் ஒரு முக்கியமான விஜய் டிவி பிரபலம் வந்துட்டு அவரை தவறாக பேசியதெல்லாம் அவர் ரொம்ப வருத்தத்தோடயே வந்துட்டு பேட்டிலாம் கொடுத்திருந்தார். இதெல்லாம் உண்மை. நாஞ்சிலுக்கு உண்மையிலேயே நிறைய திறமைகள் இருக்கு. நாஞ்சில் ரொம்ப நல்ல பையனும் ஒண்ணா. நாஞ்சில் யாரையும் எதிர்த்து பேச மாட்டான், தேவையில்லாம பேச மாட்டான், பழி போட மாட்டான். நாஞ்சில் கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. இன்னைக்கு ரோட்ல வந்துட்டு வாக்கிங்லாம் போவார். அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நின்னு நல்லா இருக்கப்பா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். அவருடைய பாப்புலாரிட்டிக்கு கொஞ்சம் பெரிய ஆள் தானே, அப்படிப்பட்டவர் அப்படி கடந்து போலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி கூட இல்லாம நின்னு பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் நாஞ்சில். எனக்கு நாஞ்சில ரொம்பவே பிடிக்கும். அந்த விஷயத்துல நான் அவரை பாராட்டுவேன். எனக்கு அவருக்கும் பழக்கம் இல்ல, வெளியிடங்கள்ல பார்த்ததுதான். நான் இருந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் அவர் வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ரீலோகேட் ஆகி வந்தாரு. சோ அதை வச்சு நான் பார்க்கும்போது நாஞ்சில வந்துட்டு அடிக்கடி எங்க ஏரியால எல்லாம் வாக்கிங் போக பார்ப்பேன். நான் பர்ச்சேஸ் பண்ற இடத்துல தான் அவர் வந்திருக்காரு. அவ்வளவுதானே தவிர எனக்கும் நாஞ்சிலுக்கும் ஒரு நல்ல ஒரு பழக்கம்லாம் கிடையாது. ஆனா அவருடைய பேச்சு அணுகுமுறை அவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா ஆதவன் அப்படியே பாருங்க, வாய்ப்பு இல்ல. நிகழ்ச்சிகள் யாரும் ஆதவனை கூப்பிடுறது இல்ல. அதனால இப்ப பாலாவை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, தப்பு இல்ல, நீங்க பேசுங்க. நீங்க சப்போர்ட்டா பேசணும் நான் சொல்லல சார். அப்பட்டமா நீங்க போய் சொல்றீங்க இல்லையா, அதுதானே வேதனையா இருக்கு. ஆனா இது ஏன் எப்படி இது நடந்தது, இதுக்கு யாரு காரணம்? அப்ப எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது சார். என்ன